சீராக்கின் ஞானம். அதிகாரம் 38. மருத்துவர். உன் தேவைக்கு ஏற்ப மருத்துவர்களுக்கு உரிய மதிப்பு வழங்கு. ஆண்டவரே அவர்களை படைத்தார். உன்னத இறைவனே நலம் அருள்கிறார். மன்னர் அவர்களுக்கு பரிசு வழங்குகிறார். மருத்துவரின் அறிவாற்றல் அவர்களை தலைநிமிர்ந்து நடக்க செய்கிறது. பெரியோர்கள் முன்னிலையில் அவர்கள் வியந்து பாராட்ட பெறுவார்கள். ஆண்டவர் நிலத்திலிருந்து மருந்து வகைகளை படைத்தார். அறிவு திறன் கொண்டோர் அவற்றை புறக்கணிப்பதில்லை. மர துண்டினால் தண்ணீர் இனிமை பெறவில்லையா? இவ்வாறு ஆண்டவருடைய ஆற்றல் வெளிப்படவில்லையா? அவரே மனிதருக்கு அறிவாற்றலை கொடுத்தார். இதனால் தம் வியத்தகு செயல்களில் மாட்சி பெற்றார். இவற்றை கொண்டு மருத்துவர் நலமளிக்கிறார், வலியை நீக்குகிறார். மருந்து செய்வோர் இவற்றால் களவை செய்கின்றனர். இவ்வாறு ஆண்டவரின் வேலை முடிவு பெறாது. அவரிடமிருந்தே உடல் நலம் உலகெல்லாம் நிலவுகிறது. குழந்தாய், நீ நோயுற்று இருக்கும்போது கவலையின்றி இராதே. ஆண்டவரிடம் மன்றாடு, அவர் உனக்கு நலம் அருள்வார். குற்றங்களை அகற்று, நேர்மையானவற்றை செய். எல்லா பாவங்களினின்றும் உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்து. நறுமண பலியையும் நினைவாக செலுத்தப்படும் மாவு படையலையும் ஒப்புக்கொடு. உன்னால் முடியும் அளவுக்கு பலியின் மீது எண்ணெய் ஊற்று. மருத்துவருக்கும் அவருக்குரிய இடத்தை கொடு. ஏனெனில் ஆண்டவரே அவரை படைத்தார். அவர் உன்னை விட்டு விலகாதிருக்கட்டும், ஏனெனில் அவர் உனக்கு தேவை. நலம் பெறுதல் சில வேளைகளில் மருத்துவர்கள் கையில் உள்ளது என கூறக்கூடிய நேரமும் உண்டு. ஏனெனில் வலி நீக்கி நலமாக்கி உயிரை காப்பாற்றும் அருளை தர வேண்டும் என அவர்களும் ஆண்டவரை மன்றாடுவார்கள். தம்மை படைத்தவர் முன்னிலையில் பாவம் செய்வோர் மருத்துவரின் கைகளில் விழட்டும். இறந்தோருக்காக துயரம் கொண்டாடுதல். குழந்தாய், இறந்தவர்களுக்காக கண்ணீர் சிந்து. பெரும் துன்பங்களில் உழல்வோர் போல புலம்பத் தொடங்கு. இறந்தோருடைய உடலை தகுந்த முறையில் மூடிவை. அவர்களுடைய அடக்கத்திற்கு செல்ல தவறாதே. மனம் வெதும்பி அழு, உணர்வு பொங்க புலம்பு. இழிவு பேச்சை தவிர்க்கும் பொருட்டு இறந்தவருடைய தகுதிக்கு ஏற்ப ஒரு நாளோ 2 நாளோ துயரம் கொண்டாடு. பின்பு துன்பத்தில் ஆறுதல் பெறு. துன்பம் சாவை வருவிக்கிறது. துயர்மிக்க உள்ளம் வலிமையை குலைக்கிறது. பேரிடர் நிகழும்போது துன்பம் நீடிக்கிறது. ஏழையின் வாழ்க்கை உள்ளத்தை வருத்துகிறது. உன் உள்ளத்தை துன்பத்திற்கு ஒப்புவித்து விடாதே. அதை துரத்திவிடு. முடிவை நினைத்துக்கொள், மறந்து விடாதே. இறந்தோர் திரும்பி வருவதில்லை. அவர்களுக்கு நீ நன்மை செய்ய முடியாது. உனக்கு நீயே தீங்கிழைத்து கொள்வாய். என்னுடைய நிலையை நினைவில் கொள். உன்னுடையதும் இதை போன்றதே. நேற்று எனக்கு, இன்று உனக்கு. இறந்தோரின் அடக்கத்தோடு அவர்களுடைய நினைவும் அடக்கம் பெறட்டும். அவர்களுடைய ஆவி பிரிந்த பின் அவர்களுக்காக ஆறுதல் பெறு. கைவினை. ஓய்வு நேரம் மறைநூல் அறிஞரின் ஞானத்தை வளர்க்க வாய்ப்பு அளிக்கிறது. குறைவான செயல்பாடு உள்ளோரே ஞானத்தில் வளர்வர். கலப்பையை பிடிக்கிறவர் தாற்றுக்கோளின் பிடியில் பெருமை கொள்கின்றவர். எருதுகளை ஓட்டி அவற்றில் வேலைகளில் மூழ்கி இருக்கிறவர் இளங்காளைகளை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறவர் எவ்வாறு ஞானத்தில் வளர்வர்? அவர்கள் உழுசால் ஓட்டுவதில் தங்கள் உள்ளத்தை செலுத்துகிறார்கள். இளம் பசுக்களுக்கு தீனி வைப்பதில் விழிப்பாயிருக்கிறார்கள். இவர்களைப் போலவே எல்லா தொழிலாளரும் கைவினைஞரும் இரவு பகலாக வேலை செய்கின்றனர். செதுக்கிய முத்திரைகளை உருவாக்குவோர் வகை வகையான மாதிரிகளை உருவாக்குவதில் ஊக்கம் கொண்டிருக்கின்றனர். உயிரோட்டமுள்ள உருவங்களை படைப்பதில் மனதை செலுத்துவோர் தங்கள் வேலையை முடிப்பதில் விழிப்பாயிருக்கின்றனர். இவர்களைப் போலவே பட்டறை அருகில் அமர்ந்திருக்கும் கொள்ளர்கள் இரும்பு வேலையில் குறியாயிருக்கிறார்கள். நெருப்பின் வெப்பம் அவர்களது சதையை சுடுகின்றது. உலையின் வெப்பத்தில் அவர்கள் போராடுகிறார்கள். சம்மட்டியின் ஒளி அவர்கள் காதை செவிடாக்குகிறது. செய்யும் களத்தின் மாதிரி மீது அவர்களின் கண்கள் பதிந்திருக்கின்றன. வேலைகளை முடிப்பதில் அவர்கள் மனதை செலுத்துகிறார்கள். அவற்றை அழகு செய்வதில் விழிப்பாயிருக்கிறார்கள். இவர்களைப் போலவே வேலையில் அமர்ந்திருக்கும் குயவர்கள் தங்கள் கால்களால் சக்கரத்தை சுழற்றுகிறார்கள். எப்போதும் தங்கள் வேலையின் மீது ஆழ்ந்த கவலை கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களின் முழு வேலையும் அவர்கள் செய்த கலன்களின் எண்ணிக்கையை பொறுத்துள்ளது. அவர்கள் தங்கள் கையால் களிமண்ணை பிசைகிறார்கள், தங்கள் கால்களால் அதனை பதப்படுத்துகிறார்கள். கலன்களை மெருகிட்டு முடிப்பதில் தங்கள் உள்ளத்தை செலுத்துகிறார்கள். சூளையை தூய்மைப்படுத்துவதில் விழிப்பாய் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் தங்கள் கைகளையே நம்பியுள்ளனர். ஒவ்வொருவரும் தம் தொழிலில் திறமை கொண்டுள்ளனர். இவர்களன்றி நகர்கள் குடியிருப்பாரற்று கிடக்கும். அவற்றில் எவரும் தங்கி வாழ்வதில்லை, உலாவுவதும் இல்லை. ஆயினும் இவர்கள் மக்கள் மன்றத்தில் தேடப்படுவதில்லை, மக்கள் சபையில் முதலிடம் பெறுவதில்லை, நடுவரின் இருக்கையில் அமர மாட்டார்கள், நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நற்பயிற்சியையோ தீர்ப்பையோ அவர்களால் விளக்கி கூற இயலாது. உவமைகளை கொண்டு பேசுவதை காண முடியாது. ஆனால் படைப்பின் அமைப்பை பேணி காப்பாற்றுகிறார்கள். அவர்களது வேண்டுதல் அவர்களது தொழிலை பற்றியே இருக்கும்.